மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பு பண்ணலாங்களா? அதுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு தோல் உரிச்சிட்டு தக்காளியும் கறிவேப்பிலை, புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டக்காய் வத்தல் போட்டு பண்ணுறதுனாலும் நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ நான் மணத்தக்காளியில் காமிக்கிறேன். ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த புளிக்கரைசலில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுடுங்க. இந்த ஒரு வெங்காயம் அரைக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா, அதையும் அரைச்சி இதில் சேர்த்துருங்க. உப்பும் போட்டுடுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி இதில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்ன வேணுமோ அதை சேர்த்து நல்லா கரைச்சி ரெடியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சமும், வடவமும் போடணும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மணத்தக்காளி வத்தலை முதல்ல பொரித்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னு தனியாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா அதிலே எண்ணெயில் இப்போ இந்த கடுகு, வடகம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு பொரிச்சிடுங்க. அது பொரிஞ்ச உடனே அதில் சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. அடுத்து நசுக்கி வச்ச பூண்டையும் போட்டுருங்க. இது கொஞ்சம் பாதி வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் தக்காளியும் கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் முக்கால் பதம் குக் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து லேசாக ஒதுக்கிட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டையும் வதங்கினதை எடுத்து தட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ஃபைனலாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னே சேர்க்கணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து இப்போ அந்த பாத்திரத்தில் கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டோன்னுட்டுன்னு விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் நம்ம வதங்காமல் அப்படியே போட்டதுனால உடனே மூடிடணும். அப்போ தான் மிளகாத்தூள் வாடை குழம்புல இருந்து போயிடும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச வெங்காயமும் இந்த மணத்தக்காளி வத்தலையும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே கடாயை நிறுத்திடுங்க. இது மண் சட்டின்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் இப்போ உங்கள் மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி.